கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இன்றைய பொதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே கர்த்தர் வந்ததனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக கொலோசியர் 1:21 வாசிக்கிறேன், கவனிப்போம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய அநேக நோக்கங்களை குறித்து வேதம் சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இரண்டாவதாக, இழந்து போனதை தேடி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை அனுப்பி பொல்லாப்பானதை எல்லாம் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக இயேசுவை அனுப்பினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அதில் ஒரு காரியம், இயேசு வந்ததனுடைய நோக்கம் தேவனை விட்டு தூரமாய் இருந்த நம்மை பாவத்தின் நிமித்தமாக, பாவ பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கு, தேவனை நம்மையும் பிரிக்கும்படிக்கு தடைச்சுவராய் இருந்த பாவமாகி நடுச்சுவரை தகர்த்து தேவனோடு கூட நம்மை கொண்டு ஒப்புரமாக்கும்படிக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவத்தையும் பாவ கரை திரை பிழைகளையும் இயேசு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினால் நம்மளை கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளான மனுஷன் நீதியை உடுத்துவித்து பிதாவாகிய தேவனத்தை கொண்டு சேர்க்கும்படிக்கு ஒப்புரவாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, ஒரு காலத்திலே நீங்களும் நானும் பாவ பழக்க வழக்கங்களின் நிமித்தமாக தேவனுக்கு தூரமாக இருந்தோம். இளையகுமாரன் எப்படி தகப்பனை விட்டு தூரமாக இருந்த பொழுது பல கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்களை அனுபவித்தாரோ, அதே போல தேவனை விட்டு நாம் தூரமாக இருந்த பொழுது அநேக கஷ்டங்களை, மென்மேலும் துன்பங்களை அனுபவித்தோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு நம்ம அன்பு கூர்ந்து நம்மை மறுபடியும் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்து, எப்படி இளையகுமாரன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்து தேவனுடைய தகப்பனுடைய வீட்டில் வாசம் பண்ணாரோ, அதே போல தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி அவருடைய வீடாகிய பரலோக ராஜ்யத்தில் மாத்திரமல்ல சபையிலும் நாம் வந்து சேரும்படிக்கு வாழும்படிக்கு தேவன் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தினார். அமைச்சங்க, அருமையானவர்களே, வாழ்க்கை அர்ப்பணிப்போம், வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பாவம் எனக்கு தடையாயிருக்கிறது, தேவனத்தில் வர முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்களானால் இயேசுவிடத்தில் வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழிவு மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யமாகி வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தயவு பாராட்டுவார். ஆமென். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரிடத்தில் நிற்கட்டு நெருங்கி வரட்டும். நம்முடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.